இந்த சுவாமி கிட்ட போனா நெறைய காசு, பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குங்கய்யா? எந்த சாமிகிட்ட போனா காசு, பணம் வருங்கிறது நெறைய வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர் திருப்பதி பாலாஜி, ஒருத்தருக்கு இப்படி ஒண்ணு சொல்லுவாங்க. சிவன வணங்குனா இருக்கிறதெல்லாம் போயிடும், ஆண்டியா போயிடுவான். திருப்பதி பாலாஜிய வணங்குனா செல்வம் கொழிக்கும். இப்படிலாம் சில கற்பனைகள் இருக்கும். எனக்கு புரியல அது எல்லாமே எப்படி இந்த மாரிலாம் ஒரு கதைகள் கட்டி விட்டாங்க? ஏன் இந்த மாரிலாம் நடக்குது? இவ்வளவு சீப்பா ஆன்மீகத்த கொண்டு போயிறணுமா? இதெல்லாம் வரும். உழைச்சா கண்டிப்பா உழைப்புக்கு உண்டான பதில் ஒரு பலன் கிடைக்கத்தான் செய்யும். நமக்கு என்ன வேணும், என்ன வேண்டாங்கிற தெளிவு நமக்குள்ள முதல்ல ஏற்படணும். அந்த தெளிவு ஏற்பட்டா, அந்த தெளிவுக்கு தகுந்தபடி உழைக்கணும். நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்குமே தவிர்த்து, கர்மவினை பலன்கள தடுக்க சாமியும் முற்பட மாட்டார். எந்த ஞானியும் முற்பட மாட்டார். அந்த கர்மவினை பயன தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைய ஒழுங்குபடுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா, பணங்காசு வந்துருன்னா, அந்த பணங்காசோட அதனுடைய பின்னணி என்ன? வலியும், வேதனை. இதுவும் சேர்ந்து தானே வரும். ஒருத்தருக்கு ரூ. 1,00,00,000 கிடைக்குது. ஆல் ரைட். ஆனா, அவனுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. ரூ. 2,00,00,000 செலவாகுது. என்ன ஆகும்? ஸோ பணங்காசுனால என்ன ஆகப்போகுது? ரூ. 1,00,00,000 வந்த இடத்துல ரூ. 2,00,00,000 செலவாச்சுன்னா என்ன ஆகும்? இதுக்கு எனக்கு மாசம் எனக்கு என்ன செலவாகுதோ, அந்த செலவு எனக்கு வந்துகிட்டு இருக்கு. என்னுடைய பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிற அளவுக்கு சேர்த்து வைக்க முடியுது. என்னுடைய வேற விசேஷங்களுக்கு, உறவுகளுக்கு உதவுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. போதுமே! அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு, அளவுக்கு அதிகமா கஷ்டப்பட வேண்டாமே! நமக்கு என்ன தேவையோ, நம்மள விட சுவாமிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா, சில சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப வலிக்கும்போது, நம்ம சாமிட்ட விரும்பி கேட்கலாம். சாமி எனக்கு இத பண்ணுங்களேன்னு கேட்கலாம். வேற யார்ட்ட கேட்க முடியும்? ரொம்ப வேதனையில வாடும்போது, அதாவது நம்ம கேட்கிறோம், குடுத்துடுறாங்க. அந்த குடுக்கிறதோட அந்த வலியும் சேர்ந்து வருது. அந்த வலிய தாங்குறதுக்கு நம்ம யார்ட்ட கேட்க முடியும்? சுவாமிட்ட தானே கேட்க முடியும். சாமி ரொம்ப வலிக்குது. எனக்கு இத விடுவிச்சு குடுங்களேன். அப்படி சொல்லும்போது, அந்த ஞானத்த குடுப்பார். அந்த வலி வந்தா தான் அந்த ஞானம் அங்க சேரும். அந்த ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை சீர்படும். அந்த வாழ்க்கை சீர்பட்டா, மறுபடியும் அவனுக்கு அந்த வாழ்க்கை மேல ஆசை வராது. அந்த ஆடம்பரமான வாழ்க்கை மேல ஆசை வராது. ஸோ, எப்பயுமே தெய்வத்த அண்டுனா பணங்காசு வரும், பதவி வரும், புகழ் வரும். இத மட்டும் நினைச்சுட்டு வாழ வேண்டாம். மனசுக்கு முழுக்க தெய்வமே நிறைந்திருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மட்டும் நமக்குள்ள இருந்தாவே போதும். மற்றதுக்கெல்லாம் நீங்க உழைச்சா போதும். நமக்கு 2 கண்கள் குடுத்திருக்கான் பகவான். நல்லா பாருங்களேன். 2 செவிகள குடுத்திருக்கான். நல்லா கேளுங்களேன். 2 கால்கள் குடுத்திருக்கான். நல்லா பயணம் பண்ணுங்களேன். 2 கைகள குடுத்திருக்கான். நெறைய வேலைகள் பண்ணுங்களேன். ஸோ, திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொன்னது ஒரு ஞானி தானே! ஸோ, இப்படிலாம் சொல்றத அப்படிலாம் சேர்ந்து உழைச்சி கஷ்டப்பட்டு திரவியம் சேருங்க. தான தர்மம் பண்ணுங்க. எல்லாம் பண்ணுங்க. ஆனா, நான் இந்த கோயிலுக்கு போயி இந்த பூஜைலாம் பண்ணா எனக்கு கொட்டும்னு நெனைக்காதீங்க. தப்பா போயிடும். நீங்க கேட்ட மாரி அது கொட்டிருச்சுன்னா, தேள் கொட்டுற மாரி இருக்கும். அது தேவையான்னு யோசிச்சுக்கோங்க. அதனால தெய்வத்திட்ட எனக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்கிறத விட, நீங்க இத கேளுங்க. என் மனசுக்கு சாந்திய குடுங்க. இந்த உலகத்துக்கு சாந்திய குடுங்க. இத கேளுங்க. இந்த வாழ்க்கையில நான் எப்படி நடந்துக்கிட்டா, எனக்கு ஒரு குருநாதர் கிடைப்பார். எப்படி நடந்துக்கிட்டா, எப்படி வாழ்ந்தா, நான் தெய்வத்த அடைய முடியுங்கிறத அவர்ட்ட வேண்டி பெற்றுக்கோங்க. கோயிலுக்கு போனா, தன்னை மறக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வாங்க. தன்னை நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு போகாதீங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் கெட்டதுக்கு அவசியமே என்னன்னா, அங்க போய் இருந்து ஆசையற்ற நிலையில இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அத்தனை கோயில்களும் ஒரு ஞானி சம்மந்தப்பட்ட இடமா தான் இருக்கும். அந்த ஞானி யாருன்னா, எந்த ஆசையும் படாதவர். அந்த ஆசைப்படாத ஞானி மேல கட்டப்பட்ட அந்த கோயில்ல போய் இத்தனை ஆசைகளும் பட்டீங்கன்னா, என்ன ஆகும்? அந்த ஆசைக்கு உண்டான விலையும் நீங்க குடுக்க வேண்டியிருக்கும்ல. அந்த வலி, வேதனை இதான் அதனுடைய விலை. அது தேவையா? யோசிச்சுக்கோங்க.
ஆனால் இதெல்லாம் தவறு பண்ணி வாங்கிட்டோம். பணம் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, அதோடு சேர்ந்து வேதனைகளும் வியாதிகளும் அத்தனையும் வந்துருச்சு. அப்போ நீங்கள் வந்து நிற்கக்கூடிய இடம் சுவாமி தான். அவர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை வேண்டாம். இன்னும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக காத்திருங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதைத்தான் பண்ணலாம். மற்றபடி மறுபடியும் பணம், காசு இதையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த சக்கரத்திலே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு காலம் இதுலேருந்து விடுதலை பெற்று வர முடியாது. வாழ்க்கை முழுவதும் வலி நிறைஞ்சதாக இருக்கும், வியாதி நிறைஞ்சதாக இருக்கும்.